ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பண்ணைப்பூவும் பூளைப்பூவும் வந்துட்டு காப்பு கட்டுறதுக்காக வந்துட்டு தேடி வந்திருக்கோம். பாருங்கள், வண்டி அங்கே நிற்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அப்படியே வந்துட்டு தேடி நாங்கள் வந்திருக்குறோம். வாங்க, கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நாங்கள் பண்ணைப்பூவும் அந்த பூளைப்பூவும் தேட வந்திருக்கிறோன்னா, பண்ணைப்பூ கிடைச்சிதா? ஓ, இதுதான் பண்ணைப்பூவா? ஓகே ஓகே ஓகே. பாருங்க, தண்ணி இல்லாதனால நல்லா கெட்டியாக இருக்குது. இது பண்ணைப்பூவா? இது கூட நம்ம என்ன பூ வச்சு கட்டணும்? வேப்பலை, மாயலை, பூளைப்பூ, வேப்பலை, மாயலை, இந்த பண்ணைப்பூ எல்லாம் வந்துட்டு காப்பு கட்டணுங்களா? சரி, ஓகேங்க. நடங்க, இன்னும் எங்கெங்கே இருக்குதா பார்க்கலாம். ஆனால் பூளைப்பூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். எல்லாம் காஞ்சி போச்சுங்க தண்ணி இல்லாதனால ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடச்சிருங்க, உடச்சி எடுத்துருங்க. ஓகே, விவசாயம் இல்லைங்க. இங்கே பாருங்க, பண்ணைப்பூ சிஸ்டர், இங்கே வாங்க. இங்கே பாருங்க, பண்ணைப்பூ நிறையா இருக்குது. ஆனால் வளரல, குட்டி குட்டியாக இருக்குது. அதாவது உடச்சிருங்க. எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிச்சு போல். இங்கே இருக்குது பாருங்க. இது வாங்க, வேப்ப மரம் கூட இங்கே இருக்குது பாருங்க. வேப்ப தலை வேணுன்னா கூட உடச்சிக்கலாம். இது பாருங்க, இதுதான் வந்துட்டு பூலாம்பூங்களாம். இதுவும் கட்டணுமா? இதுவும் வந்துட்டு இந்த பொங்கல் முன்னாடி காப்பு கட்டுக்கு வந்துட்டு இதுவும் கட்டணும். அது பாருங்க, பரவாயில்ல, வெற்றிகரமாக வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வேறு எங்கே இருக்குது தேடலாம், வாங்க. இங்கே இருக்குது, வாங்க. குட்டியாக இருக்குங்களே, நல்லா பெருசாக கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். சும்மா இது சாங்கியத்துக்கு வச்சுக்கலாம். இந்தாங்க, இங்கே ஒன்று பெருசாக இருக்குது. இது பாருங்க, இன்னும் நிறைய வேணும் நம்மளுக்கு. இதுதான் வந்துட்டு அந்த பூலாம்பூவா? அக்கா, இது பூலாம்பூ தானே? இதுதானேக்கா? இது பூலாம்பூ இல்லை, இது பேர் கொப்பி பூண்டு. கொப்பி பூண்டா இது? ஐயோ, நாங்கள் இது தெரியாமல். பூலாம்பூ இன்னொன்று அதுவும் வெள்ளையாக தான் இருக்கும். அது அந்த கைனில இருந்தா காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகேக்கா, சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு கொப்பி பூண்டு. ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் தேடலாம், வாங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய வேணும். இங்கே பாருங்க, தேவையான பண்ணைப்பூ இங்கே இருக்குது. போறீங்க உங்களுக்குன்னே இந்த பண்ணைப்பூவெல்லாம் விட்டுருக்கும் போல். போறீங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த வெயிலில் நல்லா பொறுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் உடச்சி எடுங்க. பொங்கல் டைம் வேறு வந்துடுச்சு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா? காலையிலே சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? இது பொரிக்கிறதுக்காகவே வந்தீங்களா? உங்கள் பேர் சொல்லிடுங்க மக்களுக்கு. என்னோட பேர் மெகந்தி. ஓகேங்க. உங்கள் சொந்த ஊர்? கோயம்புத்தூர். இப்போ இங்கே தருமபுரிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நான் எங்கள் அம்மா கூட ஸ்டே பண்ணலான்னு. ஓகே ஓகே ஓகேங்க.
பொங்கலுக்கு செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகே ஓகே, கண்டிப்பாக செலிப்ரேஷன் பண்ணலாம். ம், இவ்வளோ இருக்குங்க. நிறையா இருக்குது இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. அந்த கொப்பி பூ தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு. அதை தான் நீ தேடி பிடிக்கணும். பாருங்கள், இது எல்லாமே பண்ணைப்பூ. இந்த பண்ணை கீரை கூட கடைஞ்சி சமைச்சு சாப்பிட்லாம்ல, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லது உடம்புக்கு. போதுமா, இன்னும் பொரிக்கணுமா? நீங்கள் பத்தாதுங்களா? சரி, ஓகே ஓகே, பொரிங்க. இப்போ கொஞ்சம் நிழல் வந்துடுச்சுங்க. கடவுள் நம்மளுக்கு வந்துட்டு சூரியனை மேகத்தை வச்சு மூடி நம்மளுக்கு நிழல் கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் நீங்கள் பொரிச்சிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. இது என்ன பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க? துவரம் பருப்பு இதில் தான் வருதா? துவரம் பருப்பு செடிங்களா? அப்போ அதோட பூவா? சரி சரி, ஓகே ஓகேங்க. இது ஃபுல்லாகவே அதான் விட்டுருக்காங்க பாருங்க, லைனாக நட்டுருக்காங்க. என்னது? நாட்டு கொத்தமல்லி சொல்லுவோம். நாட்டு கொத்தமல்லிங்களா இது? ஓ, இதெல்லாம் அதே விதைச்சிருக்காங்க. பாருங்க நண்பர்களே, நாட்டு கொத்தமல்லி அருமையாக இது ஃபுல்லாக நாட்டு கொத்தமல்லி போட்டிருக்காங்க. மனமா இருக்குல்ல பாருங்க. இந்த உள்ளே வந்தோடனே நல்லா அந்த கொத்தமல்லி வாசம் கம 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 கமன்னு இருக்குதுங்க. ஆ, என்னங்க? ஓ, இதுதான் மூக்கல்லையா? சிகப்பு மூக்கல்ல சொல்லுவாங்க நீங்க. ஓ, ஓகே ஓகே, இது சிகப்பு மூக்கல்ல செடிங்களா? ஓகே ஓகேங்க. பாருங்க, நம்ம சுண்டல் வந்துட்டு வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதில் ரெட்டு சுண்டலுங்க. பாருங்க, அழகாக இருக்குது செடி. இது ஃபுல்லுமே அது தாங்க போட்டிருக்காங்க. அருமையாக விளைஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்க, சோளக்கொல்லை. என்னங்க? எதுங்க? இது வந்துட்டு துளசி செடி மாதிரி இருக்கு. இது வந்து நாய் துளசின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? நாய் துளசிங்களா? ஆனால் துளசி மாதிரி தான் இருக்குது, ஆனால் மணமாக இருக்குதுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரியுதா என்னன்ட்டு? நம்ம சின்ன வயசில் ஒருத்தர் மேலே தூக்கி போடுவோம், துணியில் ஒட்டிக்குவோம். தலையில் வந்துட்டு சீப்பு மாதிரி பிடிச்சி விட்டுருவோம், உங்களுக்கு ஒட்டிக்கும். பாருங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? சின்ன வயசில் விளையாடினது. சொல்லுங்க. காட்டு மல்லிங்களா? காட்டு மல்லி மரங்களா? ஓகே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டு மல்லி மரம் பாருங்க. என் பொண்ணு காட்டு மல்லி மரம் காட்டுறாங்க. இதுதான் காட்டு மல்லி மரம். நாங்கள் இது வந்துட்டு இந்த நோனி பழம்னு சொல்லுவாங்க. அது இதில் தான் விடுவோம். ஆனால் காட்டு மல்லி மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இதுக்கு பேர் என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி தெரியுதுங்களா? இதோட பழங்கள் வந்துட்டு கருப்பு கருப்பாக விடும். இது சின்ன வயசுலலாம் பொறிச்சு சாப்பிட்ருக்கேன். தெரியுதுங்களா? இந்த செடி வந்துட்டு உளும்பிலி செடின்னு நாங்கள் சொல்லுவோம் தருமபுரி சைடு. ஸோ நீங்கள் என்ன செடி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு காட்டணுன்னு தோணுச்சு, காட்டினேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பூ, கலர்ஃபுல்லாக. பாருங்கள் நண்பர்களே, இந்த அப்பா வந்துட்டு சாணத்தை வந்துட்டு காட்டில் பாருங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து இருக்கிறாரு. கொண்டு வந்து தலையில் எடுத்துகிட்டு வந்து அவங்களோட மாட்டு சாணங்களெல்லாம் ஒரு இடத்துல அப்போ இந்த சாணம் எதுக்குப்பா உபயோகப்படுத்துது? கொல்லைக்குங்களா? சரி சரி, கொல்லையில் போட்டால் நல்லா ருதுவாகுங்களா?
நல்லா விளையும். சரி சரிங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா. தேவையான அளவு பாருங்கள், பண்ணைப்பூவெல்லாம் பறிச்சாச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போதுமா பண்ணைப்பூ? இப்போ போயிட்டு காப்பு கட்ட போகிறீங்களா? ஓகேங்க, ஓகே. சரி சரி, ஓகேங்க ஓகேங்க. பாருங்க நண்பர்களே, இதுதான் கொள்ளு செடி. கொள்ளு பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கொள்ளு பருப்பு செடி. தருமபுரியில் வந்துட்டு இது வந்துட்டு உழவுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அழகாக எல்லாம் காய் விட்டுருச்சு, காய்ங்கெல்லாம் விட்டுருக்குது. இதுக்கு பேர் வந்துட்டு கொள்ளு பருப்பு. நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அக்கா பாருங்கள், தட்டறுத்து மாடுங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மாடுங்களுக்காக அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், காப்பு கட்டுறதுக்கு பறிக்கிறதுக்காக வந்துட்டு வண்டியில் வந்திருக்கோம் 3 பேரும். பாருங்கள், எல்லாம் பறித்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்தது வீட்டுக்கு போகணும். பாருங்கள், எல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டாங்க. கிளம்ப போகிறோம். இன்னும் அந்த பக்கம் வந்துட்டு ஏதாவது இருக்கா பார்த்து உங்களுக்கு காட்டுற வாங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதுதான் பெரண்டை. அழகாக பாருங்கள், இந்த இயற்கையான செடிங்கள்லேயே இவங்க அழகாக வேலி போட்டு வச்சுருக்காங்க. பெரண்டைங்க பாருங்கள் எப்படி எல்லாம் காய்ச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி கொழுந்தான பெரண்டைங்களை வந்துட்டு நம்ம பொறிச்சு துவையல் அரைச்சி சாப்பிட்டா வந்துட்டு வயிற்று புண்ணு நல்லாவும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொழுந்தாதான் பொறிச்சு நம்ம வந்துட்டு சட்னி அரைக்கணும். சீத்தாப்பழ மரம் இங்கே பாருங்கள், பூசணிக்காய் செடி பாருங்கள். இது இந்த வேலி வந்துட்டு அழகாக எப்படி பாருங்கள், பச்சை பசேன்னு செடி கொடிகளோடு வந்துட்டு இந்த வேலி கட்டியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது தாங்க கிராமத்து வீடு. பாருங்கள், அழகாக வந்துட்டு ஒரு வீடு கட்டி சுற்றி வேலி போட்டு தென்னை மரம், நாய்க்குட்டி, அப்புறம் அவித்திக்கீரையெல்லாம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் இப்போல்லாம் வந்துட்டு சிட்டிக்குள்ளே கிடைக்கிறதில்ல. கிராமத்தில் எப்பயுமே இந்த அவித்திக்கீரையெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நல்லதுங்க மக்களே. கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த செடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு தெரில. இதோட பூக்கள் பாருங்கள். இந்த செடிக்கு பேர் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது பூவெல்லாம். மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செடி என்ன செடின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி வில்லேஜில் வாழ்கிறதே ஒரு தனி சுகம்தான். பாருங்கள், அவித்தி மரம் காய் பாருங்கள். இதுதான் அவித்தி மரம், காய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த காஞ்சதுக்கப்புறம் விதை போட்டால் கூட வந்துடும். இதோட கீரை வந்துட்டு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாமே இந்த வேலியில் இருக்குதுங்க. முருங்கைக்கீரை, அவித்திக்கீரை எல்லாமே இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது. பாருங்க, கோழிங்கெல்லாம் வளர்க்குறாங்க அழகா. கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. எல்லா கீரை வகைகளும் இவங்கக்கிட்ட இருக்குது. பாருங்கள், இது தேக்கு மரம். எல்லாமே சூப்பராக வச்சுருக்குறாங்க பாருங்கள். உள்ள ராமர் சீத்தாப்பழ மரம்,
ராமர் சீதா பழ மரம், பாருங்கள் மாமரம், பாருங்கள் நாவல் பழ மரம். அருமையாக இருக்குங்க. இந்த இடம் பார்க்கும் போதே ரொம்ப அருமையாக இருக்குது, பசுமையாக. வாழை மரம் பாருங்கள், இழந்த பழ மரம் கூட இருக்குதுங்க. சீதா பழ மரம் பாருங்கள், இழந்த பழம் சீசனில் இழந்த பழம் விடும். அருமையாக இருக்குதுங்க இந்த இடம். பார்க்கவே வந்துட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டைம் பொங்கல் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. சரிங்களா? உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் இந்த பொங்கலோடு வந்துட்டு எல்லா கஷ்டங்களும் போட்டும். எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நேரில் தர்மபுரிக்கு வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க நண்பர்களே. தெரியுதுங்களா இது என்னன்ட்டு? இது இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணி இந்த பழத்தை சாப்பிட்றாங்க. சப்பாத்தி கள்ளி. இந்த பழத்தை நாங்களாம் சின்ன வயசில் வந்துட்டு பொறிச்சு நிறைய இப்போ வந்து கிடைக்க மாட்டேங்குது. பாருங்கள், பூ விட்டுருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான பூ. இந்த பூவெல்லாம் உதிர்ந்ததுக்கப்புறம் அங்கே கீழே இருக்குது இல்லைங்களா இது இந்த இடம். இது ரெண்டும் அப்படியே வந்துட்டு காய் பெருசாகுங்க. பெருசாகிட்டு அப்படியே பழுத்துருங்க. பழுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்துட்டு கல்லை வச்சு உரைச்சிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குதுங்க. ட்ராகன் ஃப்ரூட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த செடியை பார்த்த உடனே உங்களுக்கு எடுத்து வீடியோ எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய செடிங்க. காய்ங்க பாருங்க, நிறைய காய் விட்டுருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய் விட்டுருக்குதுங்க. பாருங்கள் இது ஃபுல்லாகவே முளைச்சிருக்குது அங்கங்கே. தெரியுதுங்களா? நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த பழத்தை வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃபுல்லும் நிறைய விட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் இந்த பழம் வந்துட்டு பெருசாகி பழுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை நான் சாப்பிடாம விட மாட்டேன். பாருங்கள் செம்மையாக இருக்குது. சப்பாத்தி கள்ளி பழம். பொங்கல் முதல் நாள் காப்பு கட்டியாச்சு. காட்டில் போய் பொறுக்கிட்டு வந்து பாருங்க, காப்பு கட்டியாச்சுங்க. ஹாப்பி பொங்கல் சொல்லிருமா. ஹாப்பி பொங்கல்.